அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்துக்குரியவருடைய திசை காலம் வருகின்ற பொழுது அந்த ஜாதகர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோயினால் பாதிக்கப்படுவார், அந்த பாதிப்புக்கு ஆளாவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு. ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானுடைய திசா காலத்திலே வெளிநாடு செல்வார், அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாவார் என்று சொல்லப்படுகிறது என்று கொள்ளலாம். அதுபோலவே ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய தசா காலத்திலே வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்வார், அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாவார் என்று கொள்ளலாம். அதுபோலவே மிதுன லக்னத்திற்கு 12ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய தசா காலத்திலே அந்த ஜாதகர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாகலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே கடக லக்னத்திற்கு 12ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன். ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவானுடைய தசா காலம் வருகின்ற பொழுது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டு. அந்த வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாக வேண்டி வரலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன். ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய தசா காலம் வருகின்ற பொழுது அந்த ஜாதகர் வெளிநாடு செல்ல அழைப்புகள் ஏற்படும். அங்கு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாக நேரிடலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கு 12ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரியனுடைய தசா காலத்திலே அந்த ஜாதகர் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்புகள் ஏற்படலாம். அங்கே சென்று அந்த வெளிநாட்டிலே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாக நேரிடலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே அடுத்ததாக துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன். ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதற்கு 12ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசா காலத்திலே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகர் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்புகள் ஏற்படலாம். அவ்வாறு வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாகலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய அந்த சுக்கிரனுடைய தசா காலம் வருகின்ற பொழுது அந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்பு ஏற்படலாம். அவ்வாறு வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாகலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடம் விருச்சிகம்.
அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய தசா காலத்திலே அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் ஏற்படலாம். அங்கே வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாகலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே அடுத்ததாக மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 12ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகர லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசா காலம் நடக்கின்ற பொழுது அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்புகள் ஏற்படலாம். அவ்வாறு வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாக வேண்டி வரலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே அடுத்ததாக கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி. ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசா காலம் வருகின்ற பொழுது அந்த சனி பகவான் தசா காலத்திலே அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்பு ஏற்படலாம். அவ்வாறு வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாக வேண்டி வரலாம் என்று கொள்ளலாம். அதுபோலவே மீனம் லக்னம். மீனம் லக்னத்திற்கு 12ஆம் இடம் கும்பம். அந்த மீன லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி. ஆகவே மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மீனம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசா காலம் வருகின்ற பொழுது அந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தசா காலம் வருகின்ற பொழுது அந்த மீனம் லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்புகள் ஏற்படலாம். அவ்வாறு வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாக வேண்டி வரலாம் என்று கொள்ளலாம். பல பேர் வெளிநாடு செல்ல வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், வெளிநாட்டை கண்டு கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சிலருக்கு அவர் ஆசைப்படுகின்ற போதே அவர் ஆசைப்படுகின்றபடியே அவருடைய காலகட்டம் அமைப்பு நேரம் காலம் ஒத்து வரும், அவ்வாறு சென்று விடுவார்கள். சில பேருக்கு அந்த வெளிநாடு செல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்குரிய தசா காலமே வராமல் செல்வது உண்டு. ஆகவே ஒவ்வொரு லக்னத்திற்கும் 12ஆம் இடத்தினுடைய தசா காலம் வருகின்ற பொழுது அந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார், வெளிநாடு சென்று அங்கே உள்ள நோய் பாதிப்புக்கு ஆளாவார் என்ற கருத்தினை சொல்ல கேட்டீர்கள். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.